என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மக்கள் நிருபர் சேனல் நேயர்களே, அண்ணா, விஜயுடைய மாநாடு, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள் எப்படின்னு இருக்கு? அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு பண்பட்ட முதிர்ச்சியான அரசியல்வாதியுடைய பேச்சு ஒரு 30% கூட அதுல இல்லை. என்னை பொறுத்தவரை சொன்னா ஒரே வார்த்தையில எம்ஜிஆர் அரசியல் அனுபவங்களை திமுகவில் இருந்து பெற்றவர். அது அல்லாம கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம் போன்றோர் அவருக்கு பின்பலமாக இருந்தார்கள். அவர் தினமும் அரசியலை கற்று தெளிந்தவர். கேப்டனை பொறுத்தவரையில் சினிமாவிலேயே நிறைய அரசியலை பேசியிருந்தார். எனவே அவர் எம்ஜிஆருடைய ஃபாலோயர், எம்ஜிஆருடைய ரசிகர் என்பதால் அவருக்கு சினிமாவை பற்றி கொஞ்சம் தெரிந்திருந்தது. அதனால்தான் சிவாஜி கணேசன் ஒரு இடத்தில் கூட ஜெயிக்கவில்லை, கமலஹாசன் ஒரு இடத்தில் கூட ஜெயிக்கவில்லை. இத்தனைக்கும் மிகச்சிறந்த கலைஞர் கமலஹாசன். அவர் அரசியலை பற்றி வந்து தெளிவாக பேசுவார். ஆனால் அவங்களுக்கு அவர் தான் தெளிவாக பேசுவாரை தவிர மக்களுக்கு புரியவே புரியாது அவருடைய அரசியல். அதே போல கூட்டம், நீங்க கூட்டம் என்று நினைத்துக் கொண்டால் ஆந்திராவில் என்.டி. ராமராவை போல, அடுத்து ஆந்திராவில் என்டிஆரை போல அவருடைய தொடர்ச்சியாக சிரஞ்சீவி வந்தார். சிரஞ்சீவி வந்தாலும் 25 இடங்களில் தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது. எதிர்க்கை தலைவராக கூட ஆக முடியவில்லை. அதாவது அவரை பொறுத்தவரையில் வேற வழி இல்லாம காங்கிரஸ்ல தன்னுடைய கட்சியை இணைத்துக் கொண்டார். ஒரு துணை மந்திரி பதவி வாங்கிவிட்டு அப்புறம் இப்ப அரசியலுக்கு முழுக்கு போட்டு விட்டார். பவன் கல்யாணை பொறுத்தவரையில் அவர் கெட்டிக்காரத்தனமாக கூட்டணி சேர்ந்தார், துணை முதல்வர் ஆகிவிட்டார். ஆனாலும் அவருக்கு பெரிய ஆதரவு என்று ஒன்றும் இல்லை. சிரஞ்சீவிக்கு இல்லாத ரசிகர்களா விஜய்க்கு இருக்கிறாங்க? இல்லை இல்லை. எங்க ரசிகர்கள் என்பவர்கள் என்னன்னா, நீ அவர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பொம்மை. அந்த பொம்மையை பார்க்க வருவாங்க, அந்த பொம்மையுடைய ஷேட்டையே சினிமாவை ரசிப்பாங்க. ஆனா பேச்சை ரசிக்கவே மாட்டாங்க. விஜய் பேசும்போது எத்தனை ரசிகர்கள் இல்லை எத்தனை தொண்டர்கள் ஆர்வமாக கேட்டார்கள் சொல்லுங்க. அவன் நாற்காலியை உடைச்சிக்கிட்டு, நாற்காலியை தூக்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு, துண்டை தலையில கட்டிக்கிட்டு, எல்லாரும் கடைசியில் பார்த்தா பாட்டில் எல்லாம் தான் தூக்கிட்டு போனான். தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்து போயிட்டான். அப்புறம் நிறைய இரும்பு கம்பிகளை தூக்கி விட்டு போய்விட்டதாக தகவல் கிடைத்தது. இது வரைக்கும் அதிமுக, திமுக இன்னும் எத்தனையோ பேர் மாநாடு நடத்தினார்கள். இப்படியா நடந்துச்சு? இவ்வளவு கேவலமா எந்த மாநாடும் நடக்கல. அவருடைய பேச்சு இருந்து என்ன தெரியுதுன்னாங்க, அவர் கிறிஸ்தவன் மிஷினரிஸ்ட காசு வாங்கிட்டு பேசுறார். கிறிஸ்தவ மிஷினரிக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி என்ன செஞ்சார்னா, வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு வந்து கொண்டிருந்தது. அதை தடை போட்டார், அதை நிறுத்தி விட்டார். இப்போ கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு 10 பைசா கூட வரல. அதன் காரணமாக அவர் கிறிஸ்தவன் என்ற முறையிலேயே எரிச்சலாக இருக்கிறார். அது மட்டும்தான் தெரிஞ்சது. இந்துக்களை பற்றி அவர் பேசவே இல்லை, கிறிஸ்தவர்களை பற்றி மட்டும்தான் பேசினார். சரி, பாரதிய ஜனதா மதசார்புள்ள கட்சி, மதசார்புள்ள கட்சின்னு திரும்ப திரும்ப எல்லோருமே சொல்கிறார்கள், விஜயின் சேர்த்து. அவர்களுக்கு ஒரே பதில், முஸ்லீம் லீக் என்ன கட்சியா? மதசார்புள்ள கட்சி தானே. முஸ்லீம் லீக்கு எந்த கூட்டணியில் இருக்கு? திமுக கூட்டணியில் இருக்கு. கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணி திமுக கூட்டணியில் இருக்கு. கிறிஸ்தவர்கள் பேரில் உள்ள கட்சி திமுகவுக்கு, திமுக கூட்டணியில் இருக்கலாம், அது மதச்சார்பு ஆகாது. அதே போல இஸ்லாமியர் கட்சி முஸ்லீம் லீக்கு திமுக கூட்டணியில் இருக்கு, அது மதச்சார்பு இல்லையா? என்னையா இது பேச்சு? யோசிச்சு பாருங்க. பாரதிய ஜனதா இந்துக்களுக்கு ஆதரவாக இருப்பதால் அது இப்ப மெஜாரிட்டி கிடைக்கும், அவ்வளவுதான். நார்த்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால ஓட்டு போட்டான். பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். இதான உண்மை. என்னவோ மதச்சார்புங்கிறீங்க, நீங்க மதச்சார்பு இல்லையா? சொல்லுங்க. ஸோ அதுவும் ஒண்ணு. அதே மாதிரி விஜய் என்ன பேசினார்னா, கச்சத்தீவை மீட்க வேண்டும் மோடி பிரதமர் ஜி அப்படிங்கிறாரு. ஏன்னா மோடியா கச்சத்தீவை கொடுத்தாரு இலங்கைக்கு?
யார் கொடுத்தது? வரலாறு தெரியாம பேசுறாரு விஜய். கச்சத்தீவு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்தது கருணாநிதியும் இந்திரா காந்தியும். கருணாநிதி மேல உள்ள கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாரு இந்திரா காந்தி. அந்த அடிப்படையில போனா போதும் சொல்லிட்டு கச்சத்தீவை கொடுத்துட்டாரு கருணாநிதி. இதனையா உண்மை. யாருக்கும் தெரியாம நினைச்சிட்டு இருக்காத. அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஏன்னா அவர் சினிமாவில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அரசியல் இன்னைக்கா அரசியல் பத்திரிகை படித்தது உண்டா? விஜய கேட்கிறேன், அன்னாடம் பத்திரிகை படிக்கிறீங்களா சொல்லுங்க. இல்ல இல்ல. சரி, நீட் தேர்வுங்கிறீர்கள். நீட் தேர்வு சுப்ரீம் கோர்ட்டே தடை செய்ய முடியாது என்று உத்தரவு போட்டு விட்டார்கள். உங்களுக்கு அவ்வளவு வீர தீர சூரன் நான் இருந்தீங்கன்னா ஒரு மறு சீராய்வு சுப்ரீம் கோர்ட்ல போடுங்க. எல்லா மாநிலங்களும் நீட் தேர்வை ஆதரித்து விட்டன. இன்னைக்கு நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏழை மாணவர்கள் இன்றைக்கு நீட் தேர்வை எழுதி நிறைய பேர் டாக்டர் ஆயிட்டான். அதுக்கு உதாரணம் அகரம் ஃபவுண்டேஷன். அகரம் ஃபவுண்டேஷன்ல போய் சிவகுமார்கிட்டயோ கார்த்திகிட்டையோ சூர்யாவிட்டையோ கேட்டு பாருங்க, எத்தனை ஏழை மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி அகரம் ஃபவுண்டேஷன்ல டாக்டர் ஆயிருக்காங்க. இன்னைக்கு ஏழை மாணவர்கள் டாக்டர் ஆகியிருக்கார்கள் என்று சொன்னால் அது காரணம் மோடிஜிங்க. நீட் தேர்வு சரி வேண்டாம் ஐயா, அப்டேட் அரசியலுக்கு வருவோம். இன்றைக்கு துணிச்சா இந்தியாவிலே நேரில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரபலம் செய்யாத ஒரு சட்டத்தை மசோதா கொண்டிருக்காரு. ஒரு மாதத்துக்கு மேல் ஜெயிலில் இருந்தால் பிரதமர், முதல்வர், மாநில சபாநாயகர், அமைச்சர்கள் எல்லோருடைய பதவியும் காலி. சட்டம் கொண்டிருக்காரு, பிரதமர் உட்பட. அப்போ இந்த சட்டத்தை நீ வரவேற்கணும்ல. சட்டத்தை கொண்டு யாரு? பாரதிய ஜனதா அரசு, பிரதமர் மோடி அரசு. ஊழலை ஒழிக்கணுங்கிறிய நீ இந்த சட்டத்தை ஆதரிக்கணும் இல்லையா? ஏன் மௌனம் காக்குற? சொன்ன மாதிரி சிறுபிள்ளைத்தனம். அது தெரியாது. ஊழலை ஒழிப்பதற்கு இந்தியாவிலேயே முதலாக ஒரு சட்டம் போட்டிருப்பதே மோடி தான். அதை மற்றவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஊழல் பேரொழி எல்லோருமே ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதானே நடக்குது. சரி, கூட்டணிங்கிறீங்க. உங்க கூட எவனும் கூட்டணி வரல, அதனால அடிமை கூட்டணிங்கிறீங்க. எது அடிமை கூட்டணி? திமுக விடுதலை சிறுத்தை இடம்பெற்றிருக்கிறது அடிமை கூட்டணியா? காங்கிரஸ் இடம்பெற்றிருப்பது அடிமை கூட்டணியா? வைகோ இடம்பெற்றது அடிமை கூட்டணியா? அதனால பிஜேபி மட்டும், பிஜேபி அண்ணா திமுக கூட்டணி அடிமை கூட்டணி என்று சொல்கிறீர்கள். ஏன்னா ஜெயலலிதா காலத்திலேயே பிஜேபியோட கூட்டணி ஜெயலலிதா தெரியுமா உங்களுக்கு? ஏன் கருணாநிதியே பிஜேபியோட கூட்டணி வச்சு அமைச்சர்கள் 9 அமைச்சர்கள் 8 அமைச்சர்கள் இருந்தாங்க. தெரியாம போச்சு உங்களுக்கு? அதென்ன நீங்க கூட்டணி வச்சா நல்ல கூட்டணி, இல்லைன்னா மத்ததுன்னா அடிமை கூட்டணியா? இது என்ன விஜய், தெரியாம பேசுறீங்க. அரசியல் தெரியாம பேசாதீங்க. ரொம்ப ரொம்ப உங்களுடைய பேச்சு எழுதி கொடுத்தது கூட ஆராய்ந்து பார்க்காம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. சரி, உங்க கூட்டணி, நீங்க கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த கூட்டணி அடிமை கூட்டணியா? சரி, நீங்க போய் இன்றைக்கு வெளியே தகவல் உலகம் வந்துட்டு இருக்கு என்னன்னா, உங்களுக்கு 120 சீட்டு, காங்கிரஸுக்கு 70 சீட்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 40 சீட்டு அப்படின்னு ஒப்பந்தம் போட போறீங்கன்னு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது நடக்காதுன்னு தெரியும். ஏன்னா என்னதான் எட்டி உதைத்தாலும் திமுக கூட்டணி விசிகே வெளியேறாது. அதே போல நீங்க தட்டுன்னு ராகுல் காந்தி வீட்டு கதவை தட்டி கை தான் உங்களுக்கு சிவப்பாயிடுச்சு, ரணமாயிடுச்சு. ராகுல் காந்தி கதை திறந்தாரா? இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விஜய் கட்சியுடன், அதாவது தமிழ்நாடு வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்காது. அதே போல தேசிய கட்சியுடன், காங்கிரசுடன் திமுக, தேசிய கட்சி பாஜகவுடன் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க 3வது கூட்டணி தான், ஞாபகம் வச்சுங்க. 3வது கூட்டணியாக இருந்து என்ன செய்வீங்க? ஓட்டை பிரிப்பீங்க, அவ்வளவுதானே. இன்றைக்கு திமுக மீது உங்க கட்சியும் அவமதிப்புலாம் இருக்கு. அதாவது உங்களுக்கு திமுக அரசு மேல பிடிக்கல, மக்களுக்கும் பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ஓட்டை பிரிக்கிறீங்க? நீங்கள் சொல்ல போனா திமுக பி டீமா தான் செயல்பட்டு இருக்கீங்க. திமுக ஆட்சியை கலைக்கணும்னா எப்பாடுபட்டாவது கூட்டணி அமைத்து திமுகவை எதிர்ப்பது எங்களுடைய கொள்கைன்னு சொல்லணும். ஏன் இப்ப பார்லிமெண்ட் தேர்தல் நடக்குது? நடப்பது 2026 சட்டமன்ற தேர்தல்.
அதுல திமுகவா அண்ணா திமுகவாங்கிறதா இப்ப பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது, போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அதுல போய் பிஜேபி திட்டிட்டு இருக்கீங்க, காங்கிரஸ் திட்ட மாட்டீங்க. காங்கிரஸ் என்ன யோக்கியமான கட்சியா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தேசிய கொள்கைகளில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் வித்தியாசமே கிடையாது. இந்திய ஆதரிக்கிறது பாஜக, இந்திய ஆதரிக்கிறது காங்கிரஸ். உண்டா இல்லையா? எல்லா இதுலையும் இந்திய ஆதரிக்கிறது, ரெண்டு கட்சியுமே இந்திய தேசிய மொழி ஆக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுல எதை நல்ல கட்சின்னு சொல்லுவீங்க? அந்த அடிப்படையில் ஊழலை ஒழிப்பதற்கு இன்னைக்கு மசோதா கொண்டு வந்திருக்காரு பிரதமர் மோடி. அந்த வகையில அதிமுக ஆதரிக்கிறது. அமித்ஷா திருநெல்வேலியில் வந்து அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கும்னு சொன்னாரு. மறுநாளே அடிச்சாரு எடப்பாடியார். கிடையவே கிடையாது, அதிமுக தனித்த ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டாரு. கதை முடிஞ்சுதா? தெளிவாக இருக்கிறார் எடப்பாடியார், எந்த சந்தேகமே இல்லை. இன்னைக்கு எத்தனை இடத்த ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல் நாடுத. இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர் விஷயத்துல என்ன செய்ய? உங்க தேர்தல் அறிக்கையை பாருங்கயா. துப்புரவு தொழிலாளர்களை நாங்கள் அரசு ஊழியர்களாக்குவோம்னு சொல்லிக்கீங்க, செஞ்சீங்களா? நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை மின்சார கணக்கெடுப்புன்னு சொன்னீங்க. அறிக்கையில் சொன்னதை 25% கூட நிறைவேற்றவில்லை. 75% அப்படியே போட்டீங்க. இப்போ துப்புரவு பணியாளர் உங்க தேர்தல் அறிக்கையில சொன்னீங்களான்னு கேட்டா நாங்க எங்க சொன்னோங்கிறாரு உங்க மந்திரி. லூசுனமா வளர்றாரு. இதெல்லாம் தேவையா? இதையெல்லாம் கண்டிக்க வேண்டாமா? சரி, நீங்க வந்து சில போலீஸ் நிலையத்தில் இறந்த அந்த இளைஞர் வீட்டுக்கு போய் சென்று ஆறுதல் சொன்னீர்கள். உங்க மாநாட்டில் ஒருத்தன் இறந்து போயிட்டானே, ஒரு கல்லூரி மாணவர், 2வது ஆண்டு பட்டப்படிப்பு படிச்சவன், அவங்க வீட்டுக்கு போய் நீங்க வந்து ஆறுதல் சொன்னீங்களா? சரி, உங்க மாநாட்டு தீர்மானத்தில் ஏதாவது போட்டீங்களாப்பா? வழியில இன்றைக்கு நீங்கள் பிரமாதமாக ஒரு பொய்யை பரப்பி விட்டீர்கள். அந்த கொடிக்கம்பம் விழுந்து ஒரு இன்னோவா காரு க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த இன்னோவா கார் நாங்கள் புதுசாக வாங்கி கொடுத்தோம்னு நீங்க பொய் சொல்லிட்டீங்க. அது அப்பட்டமான பொய். அது இன்னும் அங்க வந்து மெக்கானிக் ஷாப்ல நின்றுட்டு இருக்கு. அதை ரிப்பேர் பண்றதா அதுவும் ஒரு கட்சிக்காரர் சொல்லியிருக்காரு. தனையா உண்மை, எடுத்த உடனே பொய். அதே மாதிரி எங்க ஊழலை ஒழிப்போங்கிறீங்க. நீங்க உண்மையாக கருப்பு பணம் இல்லாமல் வருமான வரி கட்டிருக்கீங்களா? வெளிநாட்டிலிருந்து வாங்கின வெளிநாட்டுக்காரு நீங்க வரி கட்டல, போட்டு குறைஞ்ச கூட கடைசியில் வரி கட்டினீங்க. வரி கட்டுவதற்கு வலிக்குத. வெளிநாட்டிலிருந்து 4 கோடி ரூபாய்க்கு இறக்குமதி பண்றீங்க காரை, அதுக்கு கவர்மெண்ட் வரி கேட்டா கட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்க என்னன்னா ஊழல் ஒழிக்க போறீங்க. சரி, வேண்டாம். உங்க பணம், உங்க படம், உங்க பட அதிபர் அவர்கிட்ட சொல்லி நீங்க வந்து என்னுடைய படத்துக்கு தியேட்டர் டிக்கெட்டுக்கு மேல 10 பைசா வாங்கக்கூடாது சொல்ல முடியுமா உங்களால? அதுல எவ்வளவு ஊழல் நடக்குது? உங்க படத்திலேயே பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க, அதை உங்களால தடுக்க முடியல. நீங்களா ஐயா ஊழலை தடுப்பீங்க? ஏன் விஜய் புழுகுறீங்க? சரி, உங்க மாவட்ட செயலாளரோடு ஒருத்தனை உங்க அம்மா அப்பாவை நிக்க வச்சிருக்கீங்களே, இந்த பாவம் சும்மா விடுமா? சரி, தெரியாம கேட்கிறேன். உண்மையை சொல்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, உங்க மனைவி சங்கீதா விஜய் எங்கே? உண்மையை சொல்லுங்க. உங்கள் மகனும் மகளும் மாநாட்டுக்கு வரவில்லை, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. உண்மையில் என்ன நடந்தது அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேசுவோம் விஜய். இதை விட வேற நாங்க என்ன சொல்றது இருக்கு? நீங்க மாநாடுங்கிறீங்களே, அது பேர் மாநாடா? 2 மணி நேரம் நடக்கிற மாநாடா? எங்க திமுக மாநாடு, அண்ணா திமுக மாநாடுலாம் 2 நாள் நடக்குங்க. முதல் நாள் கொடியேற்று விழா, அந்த மாவட்ட செயலர்கள் கொண்டு பேசுவாங்க. அப்புறம் கலை நிகழ்ச்சி நடக்கும், பட்டிமன்றம் நடக்கும். அதுக்கப்புறம் தீர்மானங்களை ஒவ்வொருவராக சொல்லி விளக்கி பேசுவார்கள். அதுக்கப்புறம் தலைவர், பொதுச் செயலாளர் பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு மாநாடு 2 நாள் நடக்கும். 2வது போதாக்குறைக்கு தலைவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாம் வெளியே வித்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க என்னன்னா வந்தீங்க, புஷ்குன்னு 1.25 மணி நேரத்தில் மாநாடு முடிச்சுட்டு போயிடுறீங்க. இதுக்கு பேர் மாநாடா? மாநாடு இல்லை, இது ஒரு பொதுக்கூட்டம், அவ்வளவுதான். ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க, நாங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடுவோம். நீங்க ஏன் 2 லட்சம் பேர் வந்தாங்கன்னே வச்சுக்கிடுவோம்.
இந்த 2 லட்சம் பேர் ஓட்டு போட்டா போதுமா? சரி 3 பங்கு 6 லட்சம் பேர் ஓட்டு போட்டா போதுமா? 7.5 கோடி வாக்காளர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். 7.5 கோடி வாக்காளர்களும் அதுல பாதிக்கு மேல உங்களுக்கு போட்டாலும் நீங்க வந்து ஆட்சிக்கு வர முடியும். எப்படிங்க? கணக்கு போட்டு பாருங்க. எல்லாமே தப்பு. சரி, கடைசியில உங்க அம்மா சொன்னாங்க, யாரு? சோபா சந்திரசேகர் சொன்னாங்க, எப்பா இவ்வளவு கூட்டம் வந்திருக்குப்பா, ஒண்ணு காங்கிரஸோட சேரு, இல்லாட்டி அதிமுக சேரு, ஆட்சி அமைச்சிடலாம்ப்பா சொன்னாங்க இல்லையா? அது வந்து டிவியில ஒளிபரப்பாச்சு இல்லையா? யாரு பேச்ச கேட்கலான்னு பரவாயில்லைங்க, உங்க அம்மா பேச்ச கேளுங்க. அதான் ஒரே வழி. இல்லைன்னா 2026ல 7 பேரை 8 பேரை ஜெயிப்பீங்க, இல்லைன்னா ஒரே ஆள் தான் ஜெயிப்பீங்க. அது நீங்க மட்டும்தான் இருக்கும். மீண்டும் நடிக்க போயிருங்க. இதான் நடக்க போகுது. நேயர்களே, இது உங்கள் மனசாட்சியின் குரலைத்தான் நான் பேசியிருக்கிறேன். எனக்கென்று தனிப்பட்ட கருத்து கிடையாது. உங்க மனசுல என்ன தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு காலத்திலும் விஜய் கூட்டணி இல்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியாது. 2026 என்ன நடக்குன்னு நாம் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.